நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாங்கள் உம்மை வணங்கி போற்றி உமது திருவார்த்தையை கேட்டறிந்து கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் பெறும்படி இங்கே கூடியிருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தையை ஆவலோடு கேட்டு அதன் வழியாக ஆத்ம பலம் பெற்று எங்கள் வாழ்க்கையை உமது நாமம் மகிமைப்படும்படி நடத்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை செய்திட வேண்டும் என்று எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். நாம் மறுமுறையாக வாசிக்கின்ற சங்கீதம் 51. கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடியே என் மீறுதல்களை அழித்துவிடும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவியள்ளும். என் பாவமர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் நிற்கிறது. இதோ உள்ளத்தில் உண்மையாக இருப்பது உமக்கு பிரியம். அந்தரங்கத்திலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஈசோப்பால் என் பாவத்தீட்டை நீக்கும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் வெண்மையாவேன். நீர் நொறுக்கின என் எலும்புகள் களிகூறும்படி நான் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கேட்கச் செய்யும். என் பாவங்களை பாராதபடி உமது திருமுகத்தை மறைத்தருளும். என் அக்கிரமங்களை எல்லாம் அழித்துவிடும். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும்.
உமது சமூகத்தில் நின்று என்னை தள்ளிவிடாதிரும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோமாக. சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாய் இருக்கிற எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, இந்த மனமகிழ்ச்சியின் நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவன், சுகம், பலன், ஆசீர்வாதங்கள், நீடித்த ஆயுள், சமாதானம் இவைகளுக்காக நன்றி செலுத்தும். இந்த 2024ஆம் ஆண்டிலும் 3வது மாதத்தை கண்டு தரிசிக்கும் பாக்கியத்தை எங்கள் குடும்பங்களுக்கு வழங்கியிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இப்பொழுது உடைய திருமறையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிற சத்தியத்தை, நம்பிக்கையின் செய்தி நாங்கள் பெற்று எங்கள் வாழ்க்கையில் இன்னும் விசுவாசத்தில் ஊன்றியவர்களாக உம்மோடு கிட்டிச் சேர்ந்து வாழும் பாக்கியத்தை ஆண்டவர் வழங்கியருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து இயேசுக்குள் அருமையான இறை மக்களே, சங்கீதம் 115:12 நம்மை அருமையாய் ஆசீர்வதிக்கிறது. சங்கீதம் 115ஆம் அதிகாரம் எடுத்து 12 நாம் பார்ப்போம் என்றால், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆசீர்வாதமான வசனம் நமக்கு இந்த நாளிலும் வழங்கப்படுகிறது. கர்த்தர் நம்மை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கவே அவர் விரும்புகிறார். எனவே அந்த ஆண்டவர் மார்ச் மாதத்திலும் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுடையவராயிருக்கிறார். சிலுவை வழியாய் இறைவன் எவ்விதமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பவைகளை தான் இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு பழைய பாரம்பரியமான ஒரு பாடலை பாட கேட்டு இறை சிந்தனைக்குள் செல்வோமாக. கொல்கதாமலை மீதில் சிலுவை சுமந்தேனினான், உன்னத பிதாவின் சித்தமாய் உத்தம இரத்தம் சிந்தினான். கொல்கதாமலை மீதில் சிலுவை சுமந்தேனினான், கொல்கதாமலை மீதில் சிலுவை சுமந்தேனினான், உன்னத பிதாவின் சித்தமாய் உத்தம இரத்தம் சிந்தினான், உன்னத பிதாவின் சித்தமாய் உத்தம இரத்தம் சிந்தினான், கொல்கதாமலை மீதில் சிலுவை சுமந்தேனினான். அந்தோ எருசலேமில் ஆண்டவர் பவனி வந்தார், அந்தோ எருசலேமில் ஆண்டவர் பவனி வந்தார், அந்த நாளை நீ மறந்தாய், அன்பரோ கண்ணீர் சிந்தினார், அந்த நாளை நீ
மறந்தாய். அன்பரோ கண்ணீர் சிந்தினார் கொல்கதாமலை மீதில் சிலுவை சுமந்தேனினான். கொல்கதாமலை மீது சிலுவை சுமந்தேனினான். வஞ்சக உலகினிலே வழி போகும் ஆத்துமாவே, வஞ்சக உலகினிலே வழி போகும் ஆத்துமாவே, வந்திடு நீ இயேசுவண்டை, வாஞ்சையாய் உன்னை அழைத்தார். வந்திடு நீ இயேசுவண்டை, வாஞ்சையால் உன்னை அழைத்தார். கொல்கதாமலை மீதில் சிலுவை சுமந்தேனினான். கொல்கதாமலை மீதில் சிலுவை சுமந்தேனினான். கொல்கதாமலை மீதில் சிலுவை சுமந்தேனினான். கொல்கதாமலை மீதில் சிலுவை சுமந்தேனினான். அருமை இறை மக்கள், இந்த தபசு காலத்திலே சிலுவை எவ்விதமாக நம்மை ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வதிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பவைகளை குறித்தான் இந்த நாளில் சிந்திக்க அழைக்கப்படுவோம். இந்த 40 நாட்களிலும் உயிர்த்தெழுந்த பண்டிகை வரை சிலுவை சிலுவை என்கிற தொனிகள் நம்முடைய காதுகளில் வந்து விழுந்து கொண்டே இருக்கிறது. சிலுவையை குறித்து ஒரு 3 குறிப்புகளை நாம் பார்ப்போம் என்றால், சிலுவை ஒரு கூட்டல் குறி. மேலிருந்து கீழாகவும் வலம் இருந்து இடமாகவும் அது ஒரு குறியீடாக இருக்கிறதை பார்க்கும். இந்த குறியீடு ஒரு நற்செய்தியை நமக்கு அருமையாய் சொல்லிக் கொடுக்கிறது. கடவுளுக்கும் மனிதனுக்குமான என் உறவு நன்றாய் இருக்க வேண்டும், மனிதனுக்கும் மனிதனுக்குமான என் உறவு நன்றாய் இருக்கிற போது அதுவே சிறந்த ஆன்மீகம், அதுவே சிறந்த சிலுவை எடுத்துக்காட்டான வாழ்க்கை என்று அது அழகாய் பொறிக்கிறது. மற்றொன்று, சிலுவை ஒரு பாய்மரம் போன்றது. கப்பலிலே பாய்மரம் இல்லை என்றால், அந்த பாய்மரம் இல்லை என்றால் அந்த பயணம் கடலிலே இருக்கின்ற அந்த கடலை கடப்பதற்கான பயணம் தடுமாறும், சென்று சேராது. அவ்விதமாக இந்த பாவ கடலை கடப்பதற்கு சிலுவை என்கின்ற சிலுவை மரம், சிலுவை என்கின்ற பாய்மரம் நம் வாழ்க்கை படகிற்கு தேவையாய் இருக்கிறது. 3வது சிலுவையின் சிறப்பை பார்ப்போம் என்றால், அது ஒரு கலப்பை போன்றது. சிலுவையை ஒரு சுவற்றில் சாய்த்து வைப்போம் என்றால் அது ஒரு கலப்பை போன்ற ஒரு எண்ணத்தை, அடையாளத்தை ஏற்படுத்தும். எப்படி கலப்பை மண்ணை உழுது பண்படுத்தி அதிலே மரங்களையும் அதிலே விளை நிலத்தை உருவாக்குகிறதோ, விளைச்சலை உருவாக்குகிறதோ, அவ்விதமாக கரடு முரடான நம் மனித மனங்களை எல்லாம் இந்த சிலுவை கரடு முரடுகளை பண்படுத்தி இயேசுவின் ரட்சிப்பை விளைய செய்கிறதை பார்க்கிறோம். நிறைவாக சிலுவையின் சிறப்பு, சிலுவை ஒரு மனித உடலை போன்றது. கைகள் 2ஐயும் விரித்து வைத்து நாம் நின்றோம் என்னால் நம்முடைய உடலிலே ஒரு சிலுவை அமைப்பை நாம் பார்க்கலாம். இந்த சிலுவையோடு நாம் எப்படி இணைந்து செல்லுகிறோம், சிலுவை நம்மோடு எவ்விதமாக இணைந்து செல்லுகிறது என்பதை ஒரே தலைப்பிலே பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். கிராஸ் இஸ் த சிம்பிள் ஆஃப் பார்ட்டிசிபேஷன். கிராஸ் இஸ் த சிம்பிள் ஆஃப் பார்ட்டிசிபேஷன். சிலுவை ஒரு பங்களிப்பின் அடையாளம். உங்களோடு துன்பத்திலும் துயரத்திலும் கலந்து கொள்ளுகிற அடையாளம். உங்கள் துன்பத் துயரங்களிலே அது இணைந்து கொள்ளுகிறதின் அடையாளமாக அது இருக்கிறது. எனவே அவைகளை குறித்து பழைய ஏற்பாட்டிலே 2 உதாரணங்களையும் புதிய ஏற்பாட்டிலே 2 உதாரணங்களையும் நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒன்று, தானியேலின் துன்ப நேரங்களில் இறைவன் அவர்களோடு இருந்ததை நாம் பார்க்கிறோம். நேபுகாத் நேச்சர் ஒரு பொற்சிலுவையை நிறுவி அதை வணங்க வேண்டும் என்கின்றார். அப்பொழுது நேபுகாத் நேச்சருடைய
பணி பொறுப்பில் இருக்கிற தானியேல் அவருடைய சகோதரர்கள் எல்லோருமே அவர் பணி பொறுப்புக்கு வந்து விடுகிறார்கள். 3ஆம் அதிகாரத்தில் இந்த வசனங்கள் வருகிறது. தானியேலும் அவருக்கு நண்பர்களும் அந்த பொற்சிலையை வணங்கவில்லை. அதை வணங்க வேண்டும் என்று ஊராக அறிவிப்புகள் செய்யப்பட்டது. ஆனாலும் அதை அவர்கள் வணங்கவில்லை. அவர்கள் வணங்காததை குறித்து அரசனுக்கு அறிவிக்கப்படுகிறது. அரசன் அவர்களை அழைத்து, ஏன் நீங்கள் வணங்கவில்லை? நான் அரச உத்தரவாக போட்ட இந்த ஆணையை ஏன் நீங்கள் மதிக்கவில்லை? அப்படி நீங்கள் மதிக்கவில்லை என்றால் என்ன உங்களுக்கு தண்டனை என்று தெரியுமா? அறிவித்திருக்கிறேன், நீங்கள் அறியீர்களா? எனவே அந்த தண்டனையை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறீர்களா? உயிரே போகும் நிலை வரலாம் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது தானியேல் அவர் கூறுகிற அருமையான பதில், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். நீ சூளையிலே எங்களை தூக்கி எறிந்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் எங்களை தப்புவிப்பார். இந்த மார்ச் மாதத்திலே நம் வாழ்க்கையிலே எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், நெருப்புச் சூளையில் தூக்கி ஏறும் சூழ்நிலைகள் எல்லாம் வரலாம். ஆண்டவர் நம்மை தப்புவிப்பார் என்று சிலுவையை பார்த்து ஜெபித்து விட்டு செல்லுகிற குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் அந்த அரசன் அவர்களை தண்டிக்கிறார். அவர்களை கட்டி நெருப்பிலே தூக்கி போட முனைகிறார். 3 பேரையும் கட்டி 7 மடங்காக சூளையை சூடாக்கி நம் வாழ்க்கையிலே நம்முடைய சூழ்நிலைகளை கடுமையாக்குகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் வரலாம். 7 மடங்கான சூழ்நிலைகளை அது உருவாக்கி தூக்கி எறிந்தார்கள். தூக்கி எறிய சென்றவர்கள் மாண்டு போனார்கள் என்று திருமறையிலே படிக்கிறோம். அப்படி ஒரு வெப்பமான சூழ்நிலை நம் வாழ்க்கையிலே வரலாம். தூக்கி எறிந்த பிறகு அரசனும் அவருடைய சகாக்களும் அமைச்சர்களும் வந்து எப்படி இருக்கிறார்கள் என்று எட்டி பார்க்கிறார்கள். பார்க்கிற பொழுது 3ஓடு 1 இணைந்திருக்கிறது. 3 பேரை நாம் தூக்கி எறிந்தும் ஒருவர் இணைந்து 4 பேராக அங்கே உலா வருகிற ஒரு காட்சியை அங்கே நாம் பார்க்கிறோம். அருமையான இறை மக்களே, துன்ப நேரங்களில் இறைவன் நம்மோடு எல்லா நெருப்பிலும், எல்லா சூளையிலும், எல்லா கஷ்டங்களிலும் உலா வருவார் என்பதை இந்த சிலுவை நமக்கு அழகாக அடையாளமாக காட்டுகிறது. சிலர் நினைக்கலாம், சில பேர் இப்படி ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே துன்பமில்லாத வாழ்க்கை எனக்கு தாரும் என்று. அது ஒரு நல்ல கிறிஸ்தவ ஜெபம் அல்ல. பவுலடிகளார் கற்றுக் கொடுக்கிற வண்ணமாக, துன்பத்தை தாங்கும் சக்தி எனக்கு தாரும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, இவைகளை தாங்கும் சக்தி நீர் எங்களுக்கு தாரும் என்ற ஜெபம்தான் நாம் செய்ய வேண்டுமாம். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாசகமாக பவுலடிகளார் எழுதுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனம் எப்பொழுதெல்லாம் அதிகமாகிறதோ அப்பொழுதெல்லாம் என் பலம் உன்னை பூரணமாய் தாங்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். உங்கள் பலவீனம் உங்களுடைய பலம் என்னை தாங்க வேண்டும் என்று நாம் ஜெபித்து கொள்ள அழைக்கப்படுவோம். 2வது, ஆண்டவர் நம்மோடு துன்பத்திலும் இருக்கிறார், துன்பத்திலும் நம்மோடு அவர் இருப்பார் என்பதற்கு 2வது அழகான ஒரு உதாரணம். மோசே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். மீதியான் தேசத்திலே ஒரு பசுமையான முட்செடி எரிகிறதை பார்க்கிறார். அது எரிந்தால் எனக்கு என்ன, யார் எப்படி எரிந்தால் என்ன, எங்கே என்ன நடந்தால் என்ன, நான் ஏன் அப்பக்கம் திரும்பி பார்க்கிறேன் என்பது ஊழியர்களுக்கான அடையாளம் இல்லை. அருட்பணியாளர்களின் அடையாளம் திரும்பி பார்த்தல், அங்கே என்ன நடக்குது என்று சென்று பார்ப்போம் என்று அவன் செல்லுகிறான். அந்த அக்கறை உள்ள குணத்தை ஆண்டவர் பார்க்கிறார், ஊழியனாக தெரிவு செய்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் வருகிறது, முட்செடியின் தரிசனத்தை பார்க்கிறார், அங்கே செல்லுகிறார். மோசே, நீ நிற்கிற இடம் புனிதமான இடம், பாதரட்சிகளை கழட்டி விட்டு வா என்று சொன்னதும் அது ஒரு ஆல்டர் போல, அது ஒரு ஆலயம் போல அங்கே செல்லுகிறார். அங்கே நுழைகிற பொழுது அங்கே அவர் ஒரு அழகான விண்ணப்பத்தை மோசேயிடம் வைக்கிறார். என்னுடைய ஜனங்கள் இஸ்ரவேலிலே படுகிற உபத்திரவத்தை கண்டேன், அவருடைய வேதனைகளை அறிந்திருக்கிறேன், அவர்களோடு நானும் துன்பப்படுகிறவர்களாக, உயிரோடு இருக்கிறாங்க ஆனால் எரிகிறாங்க. அதுதான் இந்த பசுமையான முட்செடி எரிகிற அனுபவம். நானும் அவர்களோடு இணைந்து எரிகிறவனாக இருக்கிறேன், நீ சென்று அவர்களை பார்வோனின் கைக்கு விடுதலையாக்கி வா என்கிறார். அருமையான இறை மக்களே, எரிகிற அளவுக்கு இஸ்ரவேல் மக்களின் துன்பத்தை பார்க்கிறோம், அவர்களுடைய வாழ்வு இருக்கிறதை பார்க்கிறோம். வாட்டி எடுக்கின்ற அனுபவங்கள் நமக்கும் இருக்கலாம். நம்மோடு இறைவன் இணைந்து துன்பத்திலே இணைந்து கொள்ளுகிறார். அதுதான் இந்த அருமையான அதிகாலையிலே நமக்கு ஆண்டவர் சொல்லும், துன்பத்தை தாங்கும் சக்தியை இந்த சிலுவை மூலமாக நமக்கு ஆண்டவர் வழங்குவார், உங்களோடு கூட அவர் பயணிப்பார். துன்பம் இல்லாத வாழ்க்கை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. இதை தான் நம்முடைய திருமறை போதித்து கொண்டிருக்கிறது. அதை தான் லூதரன் திருச்சபைகளும் எடுத்து மேசையிலே வைக்கும், அந்த டேபிளில் எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே துன்பம் இல்லாத வாழ்க்கை என்றொன்று இல்லை, அது சீடத்துவ வாழ்க்கையும் இல்லை.
அதிலே ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார், அதில் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஒரு உலக புகழ்பெற்ற கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்று முடிந்ததாம். எல்லோருமே மிக மிக சிறப்பாக கொண்டாடி முடித்திருக்கிறார்கள். ரன்னர் வின்னர் அறிவித்தார்கள். அறிவித்த உடனே அந்த கேலரியை விட்டு எல்லோரும் துள்ளி குதித்து வின்னர் ஜெயித்தவர்களை நோக்கி ஓடுகிறார்கள். கால்பந்தாட்ட போட்டியில் ஜெயித்தவர்களை நாம் தூக்கி பாராட்டுவோம் வாருங்கள் என்று தொலைக்காட்சி ஊழியர்கள் எல்லாம் ஓடுகிறார்கள். அப்பொழுது அந்த கீழே பந்து, அந்த விளையாட்டில் கிடந்த பந்து கீழே இருந்து சொன்னிச்சான், நீங்கள் எல்லோரும் இங்கே ஓடுகிறீர்கள், யாரை பாராட்ட ஓடுகிறீர்கள்? நீங்கள் எல்லாம் உண்மையுமே பாராட்டும்னா என்னை தான் பாராட்ட வேண்டும். 11 + 11 22 பேரும் என்னை மாறி மாறி உதைத்திருக்கிறார்கள். நீங்கள் பேட்டி எடுக்கணும்னாலும், நீங்கள் பார்க்க வேண்டும் என்றாலும், பாராட்ட வேண்டும் என்றாலும் என்னை தான் பாராட்ட வேண்டும் என்று கூறினார்களாம். அப்பொழுது ஒரு நிருபர் மட்டும் அது கிட்ட வந்து, அது நீ சொல்வது உண்மைதான், நான் உன்னை பேட்டி எடுக்கிறேன், நீ சொல்லு, எப்படி அத்தனை பேரும் உதைத்த போதும் நீ எப்படி உன்னை தாங்கி கொண்டாய் என்றார். அப்பொழுது சொன்ன வாசகங்கள் மிக அழகான வாசகங்கள். எத்தனை பேர் என்னை உதைத்தாலும் மேலே மேலே நான் எழும்பினேன், துள்ளி துள்ளி குதித்தேன், காரணம் என்னகத்தே நான் அடக்கி கொண்ட, என்னகத்தே நான் வெளியிடாத காற்றை என்னகத்தே நான் எப்பொழுதும் அடக்கி வைத்து கொண்டேன் என்று சொன்னிச்சார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் ஜீவ ஆவி, தூய ஆவியானவரை நாம் நமக்குள் அடக்கி வைக்கவும் இன்னும் பெருக்கிக் கொள்ளவும் செய்கிற பொழுது எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உயரே எழுவோம், துள்ளி திரிவோம், மகிழ்ச்சியோடு இருப்போம். தெய்வீக சமாதானம் நம்மை வழிநடத்தும். இறைவன் அருமையான மோசேயை கொண்டு இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்தார். வாழ்க்கை என்பது இரட்டை மாட்டு வண்டியை போன்றது என்பார்கள். ரெவரண்ட் தியான்சந்த் கார் என்கின்ற ஒரு புதிய ஏற்பாட்டு பேராசிரியர் எங்களுக்கு பாடம் நடத்தியவர்கள். அவர்கள் சொல்வார்கள், வாழ்க்கை என்பது இரட்டை மாட்டு வண்டியை போன்றது, பளு சுமந்தே ஆக வேண்டும், பளு சுமப்பதில் மாற்றம் இல்லை, ஆனால் ஒரு பக்கம் நீ சுமப்பாய், மறுபக்கம் இறைவன் சுமப்பார் என்று அழகாய் முடிப்பார். வாழ்க்கை என்பது பளு சுமக்கும் மாட்டு வண்டியை போன்றது. நீங்களும் நானும் சுமந்துதான் ஆக வேண்டும், ஆனால் மற்றொரு பகுதியிலே இறைவன் நம்மோடு பளு சுமக்கிறார் என்பதுதான் உண்மை. மூன்றாவது உதாரணம், சீடர்களுடன் கடல் பயணத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். புயல் சீற்றம் அதிகமாகிறது, படகு ஆட்டம் கொள்ளுகிறது, பயமும் கலக்கமும் நடுக்கமும் அவர்களை தொற்றிக் கொள்ளுகிறது. ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், நாங்கள் மடிந்து போகிறோமே என்று ஆண்டவரிடம் போடுகிறார்கள். பயம் வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்துவானவர் எழுந்துகிறார். நம் வாழ்க்கையிலும் திடீர் புயல், திடீர் காற்றுகள், திடீர் சுனாமிகள் எல்லாம் எழலாம். ஆண்டவர் என் படகிலே இருக்கிறார், என் இல்லத்திலே இருக்கிறார், என் வாழ்க்கையிலே இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிற பொழுது அது ஜெயம் கொள்ளும். அவருடைய படையிலே இறைவன் இருக்கிறார். இருந்தபோது துன்ப துயரங்களுக்கு நீங்களாக்கி அவர்களை ஆண்டவர் இரட்சித்ததை பார்க்கிறோம். அருமையான இறை மக்களை, நான்காவது புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற இரண்டாவது உதாரணம், வலதுபுறத்து கள்வன். சிலுவையில் தொங்கிய நிலையில் இருந்து அவன் ஒரு ஜெபத்தை வைக்கிறான். ஆண்டவரே என்னை பரதேசியிலே நினைத்தருளும் என்கிறார். அவனுக்கு சிறப்பாக தெரிகிறது, பாடுகள் இன்றி பரலோகம் இல்லை. பாடுகள் இல்லாமல் சிலுவையின் அனுபவத்தினூடே தான் இறைவனை கண்டுகொள்ள முடியும், பரலோகத்திற்கு செல்ல முடியும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். எனவே தான் கேட்கிறான், தப்பித்து செல்லுவோம் வாருங்கள் என்று இவன் சொல்லவில்லை. ஆண்டவரே இவைகளெல்லாம் இருக்கத்தான் வேண்டும், நீர் அதை எங்களுக்கு வழிகாட்டிருக்கிறீர், சிலுவையின் அனுபவத்தின் வழியாகத்தான் இறையரசிற்குள் நுழைய முடியும் என்பதை நீர் எங்கள் சுட்டி காட்டுகிறீர். அங்கே நீர் செல்லும்போது என்னை நினைத்தருளும் என்கிறார். அந்த இடத்திலே அவன் விடுதலை பெறுகிறான், அழைப்பை பெறுகிறான். அருமையான இறை மக்களே, உங்களை துன்பப்படுத்துகிற, உங்களை துளைத்தெடுக்கிற பல்வேறு கடன் பிரச்சனைகள், வியாதிகள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம். ஜெபம் செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் உங்களோடு அவர் இடைபடுவார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார். இயேசுவின் பாடுகளில் பங்கெடுக்கும் அடுத்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு இந்த துன்பம், நான் இப்படி இருக்கேன், நீங்கள் என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த நிலை தாண்டி இயேசுவின் துன்பத்தை தூக்கும் பாக்கியம் பெற்ற திருமறை ஆசான்களும் உண்டு. சிரேனியுஸ் சீமோன் இன்னைக்கு நாம் நற்செய்தி பகுதியாக படிக்க, பாடுகளில் இயேசுவுக்கே கரம் கொடுத்தவர், பாடுகளில் இயேசுவுக்கே தோள் கொடுத்தவராக சிரேனியு சீமோன் இருக்கிறதை பார்க்கிறோம். உத்தமருக்கு தோள் கொடுக்கின்ற ஒரு உத்தமனை எடுத்துக்காட்டாய் பார்க்கிறோம். நாம் இயேசுவுக்கு தோள் கொடுக்க வேண்டும், நற்செய்தி பணிக்கு தோள் கொடுக்க வேண்டும், சுவிசேட ஊழியங்களுக்கு தோள் கொடுக்க வேண்டும். அடுத்த நிலைக்கு
கடந்து செல்ல வேண்டும். துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் வரலாம், கடவுள் நம்மோடு இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களை கண்ணோக்குகிறார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வெப் கேமரான்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உன்னை என் உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னை நான் கண்ணோக்கி பார்க்கிறேன், பார்த்து கொண்டே இருக்கிறான். நம்மை எப்பொழுதும் ஆண்டவர் நினைத்து கொண்டே இருக்கிறார். எனவேதான் இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லுகிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறார். உங்கள் துன்பத்தையும் துயரங்களையும் நினைத்து கொண்டே இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே அன்பு நிறைந்த இறை மக்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் புதிய மாதத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை இந்த மாதத்தின் அனைத்து நாட்களிலும் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய கரங்களிலே, நம்முடைய பர்ஸ், நம்முடைய பாக்கெட் என்று எல்லாவற்றிலும் கொடுக்கப்படுகிற வசனங்களை வைத்துக்கொள்வோம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை எல்லா துன்பத் துயரங்களுக்கு விலக்கி காத்து, ஏற்பட இருக்கிற விபத்துகள் நாசமோசங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோமாக. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நல்ல காலை பொழுதிலும் நீர் எங்களை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறீர். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டோம். எனவே இந்த புதிய மாதத்தையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரை உச்சரித்து நாங்கள் தொடங்குகிறோம். எங்களுக்கு நீரே சகாயர். நாங்கள் யாரெண்டை செல்லுவோம்? உம்மிடமே பாதுகாப்பு இருக்குது, உம்மிடமே மகிழ்ச்சி இருக்கிறது, உம்மிடமே சமாதானம் இருக்குது. எனவே எங்களை இந்த மாதத்திலும் கிருபையினால் கண்ணோக்கி ஆசீர்வதித்து தயவாய் வழிநடத்தும். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் மருமக்கள்மார் பேர பிள்ளைகள் எங்களுடைய பெற்றோர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய இறைப்பணியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்கள் செய்கிற ஊழியங்களை காத்துக்கொள்ளும். உடைய தெய்வீக பலத்தினால் இடை கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, உடைய சித்த பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றனை வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும். எங்கள் கடன்காரர்களுக்கு நாம் மன்னிக்கிறது போல நீர் எங்கள் பாவக்கடங்களை மன்னித்தால் எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும், தீமைகளில் இருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னென்னைக்கும் இடையிலே சுவாமி. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் வழி நடத்துதலும் நாம் அனைவரோடும் இந்த மார்ச் மாதத்தின் அனைத்து நிமிடங்களோடும் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன்.